நம்முடைய திருச்சபையில் பல்வேறு மறையுண்மைகள் உண்டு. மறையுண்மை என்றால் மனித அறிவுக்கு எட்டாத கடவுளின் செயல்பாடுகளை உய்த்துணர்கின்ற ஒரு செயல். எடுத்துக்காட்டாக மூவொரு கடவுளை பற்றிய புரிதல், அல்லது நம் தினசரி திருப்பலியில் அப்பமும் ரசமும் எவ்வாறு இறைவனின் திருவுடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகின்றது என்ற ஒரு புரிந்துணர்தல், இவற்றையெல்லாம் எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அப்படியாக அன்னை மரியாளை பற்றி பேசும்போது அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்ற ஒரு மறையுண்மையை திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த மறையுண்மையை ஞானத்தின் அடிப்படையிலும் மனித அறிவின் அடிப்படையிலும் புரிந்து கொள்வது மிக கடினமான ஒன்றாக இருந்தாலும் அதை விசுவாசத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளலாம். அது சாத்தியப்படுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எப்படி கடவுளின் தாயாக முடியும்? கடவுள் நிலையில் இருந்தவர் தன்னுடைய வெளிப்பாட்டை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து என்ற மனிதர் வழியாக வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவை மனிதருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்னை மரியாளை தேர்ந்தெடுத்ததன் பொருட்டு அன்னை மரியாள் மனித உருவெடுத்த இயேசுவுக்கு மட்டும் தாய் அல்ல, மாறாக கடவுள் உருவில் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கும் தாய். ஆகையால் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தாய் அல்ல, கடவுளின் தாய் என்ற ஒரு நிலைப்பாட்டை திருச்சபை கொடுத்து நம்மை விசுவசிக்க அழைக்கின்றது. தொடக்க காலத்தில் இந்த ஒரு விசுவாச கோட்பாட்டில் பல்வேறு முரண்பாடுகள் இருந்தன. ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு மனிதத்தன்மை மட்டும்தான் உண்டு என்றார்கள். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு இறைத்தன்மை மட்டும்தான் உண்டு என்றார்கள். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலில் மனிதத்தன்மை இருந்தது, பிறகு இறைத்தன்மை இருந்தது என்றார்கள். ஒரு சிலர் இயேசு கிறிஸ்துவுக்கு முழுவதுமாக இறைத்தன்மை தான் கொண்டிருந்தார் என்றார்கள். இப்படியாக பல்வேறு முரண்பட்ட கருத்துகள் இருந்த மத்தியில் திருச்சபை சுலபமாக புரிந்து கொள்வதற்காகவும் தெள்ளத் தெளிவாக மக்கள் மத்தியில் சொல்லுவதற்காகவும் அன்னை மரியாள் மனித உருவேற்ற இயேசுவுக்கு மட்டுமல்ல, இறைத்தன்மை கொண்ட இயேசுவுக்கும் தாயாக இருக்கின்றார் என்ற ஒரு படிப்பினையை திருச்சபைக்கு எடுத்துச் சொல்லுகிறது. இதற்கான சரியான கூட்டு நிறைய இடங்களில் நாம் மெய்ப்பிக்கப்படாவிட்டாலும் நாம் விவிலியத்தில் ஒரு சில இடங்களில் பார்க்க முடிகின்றது. குறிப்பாக அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் மங்கள வார்த்தை சொல்ற போதும், அதே சமயம் எலிசபெத் அம்மாள் மரியாளை சந்திக்கும் போதும் இருவருமே வாழ்த்துகின்ற செய்தி என்னவென்றால், அன்னை மரியாளை இறைவனின் தாயாகத்தான் பாவித்து வாழ்த்துகிறார்கள். ஏனென்றால் அன்னை மரியாள் இறைவனை கருத்தாங்கி இருப்பதன் பொருட்டு அந்த ஒரு தலைப்பு அன்னை மரியாளுக்கு விவிலியத்தில் கொடுக்கப்படுவதை நாம் உன்னிப்பாக கவனிக்க முடிகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு தலைப்பை பற்றி பார்க்கும் பொழுது நாமும் இறைவன் மீது ஆழ்ந்த விசுவாசம் கொள்ளவும், குறிப்பாக எவ்வாறு அன்னை மரியாள் அந்த ஒரு தலைப்பின் கீழ் தன்னையே ஒப்படைத்து ஜெபித்து அந்த ஒரு தலைப்பை ஏற்றுக்கொண்டாலோ, அதே போல நாமும் ஆழ்ந்து விசுவசித்து இறைவனை நேசிக்கும் போது நாமும் இறைவனுக்குரிய பிள்ளைகளாவோம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அன்னை மரியாளிடம் மன்றாடுவோம். நாம் ஒவ்வொருவரும் இறைவனை முழுமனதார ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் இரண்டர கலந்திருப்பது போல அந்த ஒரு விசுவாசத்தில் ஆழமாக வாழவும், அன்னை மரியாளை போல விசுவசித்து வாழும்போது நாமும் இறைவனுக்குரிய பிள்ளைகளாகும். அடுத்த வாரம் நாம் தியானிக்கும் பொழுது அன்னை மரியாள் கன்னியருள் உத்தம கன்னியே என்ற ஒரு தலைப்பின் கீழ் தியானிப்போம்.